வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃபார் நைஸ் இயர்ஸ். ஸோ பிளாக் பஸ்டர் சண்டே ரெண்டு மேட்ச் இருக்கு இன்னைக்கு. ரெண்டு மேட்சோட ப்ரிவியூ இன்னைக்கே பார்த்துடலாம். ஸோ கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் அந்த மெம்பர்ஷிப்போட ப்ளே பண்ணுறேன். அப்பாலஜிஸ் ஃபார் தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவினிங் மேட்ச் ஆர்ஆர் வெர்சஸ் கேகேஆர். ஆர்ஆர் வந்து ஆப்வியஸ்லி அவுட். கேகேஆருக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச். இன்னும் இருக்கனா இல்லையா அப்படிங்கிற இடத்துல வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் கேகேஆர். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் கிரிஷ். ஜெர்சியோட வந்திருக்க சேட்டன் பாய்ஸ் ஜெர்சியோட சொல்லு, ஆர்ஆர் ஜெயிப்பாங்களா, என்ன கதை, எப்படி ஜெயிப்பாங்களா, ஏதாவது ஐடியா இருக்கா? ஆஹ் அதுதான் இப்போ கேகேஆருக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்கு உள்ள போறதுக்கு. ஆர்ஆருக்கு ஆல்ரெடி எலிமினேட்டட். இதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ்லாம் ரிஸ்க் ஃப்ரீ, அதாவது என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஃப்ரீ ஹேண்டோட தான் ஆடுறாங்க. பீஸ்வால் அண்ட் சூரியவன்சி எல்லாருமே. அதனால வந்துட்டு அதே இதெல்லாம் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் வந்துட்டு நிறைய மேட்சஸ், ஜெயிக்க வேண்டிய மேட்சஸை தோத்து 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 அப்படி வந்திருக்காங்க. அதனால போன மேட்ச் மும்பை கூட அது ஒரு மாதிரி ரொம்ப டவுன்ல போயிருச்சு. கண்டிப்பா இந்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சஞ்சு இந்த மேட்சா வருவாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சஞ்சு அவ்வளவுதான்டா. அவ்வளவுதானே தெரியல. அவ்வளவுதானா? உத்தராதில் அவ்வளவுதான். தானா சஞ்சுவும் சும்மா டக் அவுட்ல மட்டும் வந்துருக்கிறதா? ஆமா, பாவம், அது என்ன கதைன்னு எனக்கு தெரியலடா. இல்ல இல்ல, அன்னைக்கு அவனுக்கு இந்த இடத்துல திரும்பும் போதே அவனுக்கு பிடிச்சிருச்சு. அப்படின்னு பிடிச்சு. சொல்றீங்க, ஆனா என்னன்னே தெரியல. ஏதோ இன்னும் இல்ல அந்த இல்ல, ஒரு அவன் அவன் ஏ அவன் கிரவுண்ட்ல அடி வாங்கிட்டு உடனே ரிட்டையர்ட் ஆயிட்டு வெளியே போனான்டா. அதனால அவன் அவுட். அவ்வளவுதான். அதான் அதனால என்சிஏக்கும் போலையா? அதான் என்னன்னு தெரியல. இல்ல மேபி இல்ல, இங்கே நடுவுல வெளியே எல்லாம் போக மாட்டானுங்க. இங்கேதான் இருப்பான், இங்கேதான் இருப்பான். அதுவும் இல்லாம அடுத்து பெருசா அவனுக்கு இதுவும் இல்ல. என்ன சொல்றது, ஒயிட் பால் டோர்னமெண்ட் எதுவுமே இல்ல. அடுத்து ஒரு மாசம் கழிச்சு தான் இங்கிலாந்து டோர்னமெண்ட் இருக்கு. அதனால பொறுமையா போய்க்குவான் போனா. அதுதான் ஆர்ஆர் கம்பேக் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. பார்ப்போம். ஒரு சின்ன சின்ன ஓகே. மிஸ்டேக்ஸ் ரியான் பராக் கொஞ்சம் திருத்தணும் பவுலிங் ரொட்டேஷன்ல. அது அப்புறம் பேசலாம் அடுத்த செக்மெண்ட்ல. நீங்க அடுத்தது. சரி, ஓகே. மேடி, உன்னோட தாட் சொல். எனக்கு கேகேஆர் க்ரூஸ் தான் தோணுது. க்ரூஸ்னா கிடையாது, கொஞ்சம் தட்டி தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த டெம்ப்ளேட் கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த ரகுவன்சியை வந்து 9ல இருக்கிற மிஸ்டேக், அந்த பிளண்டர்ஸ் எல்லாம் பண்ணாம இனிஷியல் சீரீஸ்ல ரகுவன்சியை கொண்டு வந்து ஒரு சாலிட் பேட்டரா ஆட இருக்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, மும்பைக்கு ஆட முன்னாடி சூரியகுமார் யாதவ் கண்டுபிடிச்சி ஆட வச்சது கௌதம் கம்பீர். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து கேகேஆருக்கு கௌதம் கம்பீர் நல்லா பர்ஃபார்ம் கௌதம் கம்பீர் கேப்டன்சில சூரியகுமார் யாதவ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைம்லயே அந்த பின்னாடி இருக்க ஷாட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ப்ராப்ளி அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர், நாட் அந்த பிளாம்பாயிண்ட் கிடையாது, பட் எட் கன்வீனியன்ட் பிளேயர் டு ஹிட். அடிச்சா ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஏற மாதிரி தெரியாது, பட் ஆனா 250 ஸ்ட்ரைக் 200 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுற மாதிரி பிளேயர். ஸோ ரகுவன்ஷி அதே பொசிஷன்ல ஆட வச்சுட்டு கொஞ்சம் காம்பினேஷன் செட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. பட் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் தே ஸ்ட்ரகிளிங். தே டூ டிபெண்ட் ஆன் வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரேன். இந்த ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த கர்ஸ் இருக்கு. மற்றபடி கொல்கட்டால வேற ஆடுறாங்க, வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓகே. தான், பட் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே. ஓகே, அடுத்த செக்மெண்ட் போயிடலாம்டா. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கிரிஷ், நீ வழக்கம் போல உங்க சேட்டன் பாய்ஸ் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறியா? இல்ல, ஆமா. அதுவும் இம்பாக்ட் இல்லாம அந்த இவங்க நான் தான் சொன்னேன், இந்த ரியான் பராக் வந்துட்டு தயவு செஞ்சு ஆர்ச்சருக்கு தொடர்ந்து 2 ஓவர் கொடுங்க. அவன் எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டு அடுத்த ஓவர் கட் பண்ணிடுறாங்க. அதுதான், அவன் 2 ஓவர் போட்டாதான் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்த ப்ரெஷருக்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்த ப்ரெஷர் அடுத்த அடுத்த ஓவர் போடுற பவுலர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதே 3வது ஓவர் ஆர்ச்சர் கொடுத்தா அவன் கண்டிப்பா விக்கெட் எடுப்பான். சிஎஸ்கே கூட அப்படிதான் 3 ஓவர் கொடுத்தாங்க, விக்கெட் எடுத்தான். அதே மாதிரி அவனுக்கு கண்டினியூஸா கொஞ்சம் ஓவர் கொடுக்கணும். இன்னொன்னு ஆகாஷ் மத்வால கொஞ்சம் ஆகாஷ் மத்வால் நல்லா தான் போடுறான். அவனை கொஞ்சம் நடுவில் யூஸ் பண்ணணும். பிளஸ் நீங்க யார இந்த போன மேட்ச் ஒருத்தன் அடி வாங்கினானு அசரங்கா, அசரங்கா உள்ள ஆட வைக்கலாம், விக்கெட் எடுப்பான். உங்களுக்கு போன மேட்ச் இங்க மும்பை கூட நீங்க மாட்டிக்கிட்டதே காரணம் வந்துட்டு, மும்பை கூட தீக்ஷனா மாட்டிக்கிட்டது ஆடுனது. காரணம் தீக்ஷனா விக்கெட் எடுக்கு. தீக்ஷனா எடுக்க சொல்லல, அவன் இன்னொருத்தனை யாருனோ ஆடினா இல்லை அவனுக்கு பதிலா. அசல் ஃபரூக்கி. பசலக் பருக்கி வந்துட்டு நீங்க ஆர்ச்சர் ஃபார்முக்கு வரலன்னா நீங்க பசலக் பருக்கி ஆடலாம். ஆர்ச்சர் ஃபார்முக்கு வந்துட்டான், சரியா? அதனால நீங்க பசலக் பருக்கி கொஞ்சம் தேவையில்லை இப்போ. அதே மாதிரி பசலக் பருக்கி நீங்க போடணும்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லயே போட்டு முடிச்சிடணும். அவனை நீங்க மிடில் ஓவர் டெத் ஓவர் எல்லாம் கொடுத்தா அவனை அடிச்சிருவாங்க. ஸ்விங்கு போயிருச்சுன்னா அவனை செம்மடி அடிப்பாங்க. அதுக்கு நீங்க அசரங்கா கொடுத்தா நீங்க மும்பை கூட விக்கெட்டே எடுக்க முடியல. அதுதான் பிரச்சனை மும்பை கூட உங்களுக்கு. அது விக்கெட் எடுக்கிறது அசரங்கா ஒரு ஓவர்ல 2 6 கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவான். அதுதான் முக்கியம். இப்போ சிஎஸ்கேக்காக நிறைய சொல்லலாம்டா. இப்போ அடுத்து மிட் ஆக்ஷனுக்கு அடுத்து மினி ஆக்ஷன் போகும்போது இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டா கொஞ்சம் பரிசு கிடைக்கும், அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்க்கலாம். பட் ஆர்ஆர் இப்போ எப்படி மாட்டிருக்காங்கன்னா ஃபுல்லா மாட்டிருக்காங்க. வேணா இப்போ ஸ்குவாட்ல நீ மிடில் ஆர்டர் பார்த்தியா? எம்ஐ கூட ரொம்ப வீக் டிப்ளீட்டடா இருக்கு. நீ யாராவது மாத்தி போடுறது கூட ஆள் கிடையாது என்ன கேட்டா.
இப்ப நீங்க ஏதாவது மாத்தணும்னா யாரையாவது வித்து தான் நீங்க மாத்தணும். அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே 15 கோடியா கொடுத்து கொடுத்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. 75 கோடி அங்கேயே லாக்கு. இப்ப நீங்க சஞ்சு யாராவது சாம்சனை கொடுக்கணும்னா விட்டுருங்க, நாங்க எடுத்துக்கிறோம். துருஜுரல் மாதிரிலாம் யாராவது ஹெட்மேயர் துருஜுரல் எல்லாம் கொடுத்தா தான் நீங்க அடுத்து ஏதாவது கொஞ்சம் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட பர்ஸும் கிடையாது, ஆளும் கிடையாது, ஸ்குவாட்லயும் வேற பிளேயர்ஸும் பெருசா கிடையாது, கிடையாது. அங்கிட்டு பெஞ்சும் ஒன்றும் இல்லை. அதனால அவங்க ஏதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா பிளான் பண்ணிட்டு தான் வரணும். ஆஹ் மேடி, உன்னோட வின் ப்ரொடிக்ஷன் சொல்லு, யாரு ஜெயிப்பா? நான் அதான் ஆல்ரெடி இனிஷியலா சொன்ன மாதிரி கேகேஆர். பட் கேகேஆர் வந்து கொஞ்சம் அந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் பவுலர்ஸோட கர்சஸ் மட்டும் கொஞ்சம் அவங்க ரெடி பண்ணணும். ஏன்னா நாக்கியா ட்ரை பண்ணாங்க, முடியல. அதுக்கப்புறம் இப்ப நாக்கியா வந்து கம்ப்ளீட்டா ஆட முடியுமா அப்படின்னு தெரியல. மற்றபடி அவங்களுக்கு அந்த ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கரெக்டா. நான் அதுக்கு முன்னாடி வேற நாக்கியாக்கு அப்புறம் ஏன் யார் அவங்க இருக்கா? மொயின் அலியே நல்லா தான் பவுலிங் போட்டான், அவனையே கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய அதான் அவனுக்கு நான் சொன்ன ஆல்ரெடி சொன்னதுதான். உனக்கு 2 ஸ்பின்னர் இருக்காங்க, உனக்கு மூணாவதா ஒரு ஸ்பின்னர் வந்து கேகேஆர். அதாவது அந்த மாதிரி பிச்சர்ஸை பர்ஃபார்ம் பண்ணுமான்னு நான் யோசிக்கிறேன். நான் உனக்கு இல்ல, பவுலிங் பேட்டிங் இன்னொன்னு பண்றதுல ரசல்ல நம்பி ஓவர் கொடுக்கலாம், அவன் விக்கெட் இப்பதான் எடுப்பான். கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இப்பதான் கொடுத்தா, கொடுக்க ரசல் ஆரம்பிச்சிருக்காங்க. கொடுத்தா நீ அவங்களுக்கு மொயின் அலி அழகா ஆடலாம். அந்த டெட்லி ரோமன் பவல். ஓப்பனிங் பவுலர்ஸ் இல்லாதனால ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கண்ணா. ரோமன் மற்றபடி அதை பவுல்லாம் கிளியர் அடிச்சு பண்ணிட்டா பொழந்துருவாங்க. கேகேஆர் பெட்டரா இருக்கும். அவன்லாம் பவுலிங் போட்டு அதான் bro. பார்த்தே எனக்கு தெரிஞ்சு 6-7 வருஷம் ஆச்சு. கடைசியா அவன் ஃபர்ஸ்ட் வரும்போது பவுலிங் போட்டான் ரோமன் பவுல். இல்ல அதுக்கப்புறம் பவுலிங்கே பேட்டிங்கா போறது இல்ல. சொல்றேன்டா, பேட்டிங்கா சொல்றேன். பேட்டிங்கா? பேட்டிங் ரோமன் பவுல கொஞ்சம் முன்னாடி இறக்குனா அவன் செட் ஆகிட்டு அடிக்க ஆரம்பிப்பான். அந்த மாதிரி பிளேயர் ரோமன் பவுல். இப்ப அவங்க யார் வச்சு போடுறாங்க? வைபவரரை வச்சு தானே போடுறாங்க. வைபவரரா, ஆமா. அதுக்கப்புறம் அர்ஷித் ஹர்ஷித் ராணா. ராணா. அர்ஷித் ராணா. அஜித் ராணா. So அவங்களை வச்சு போடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஓப்பனிங்ல சேத்தன் அந்த சக்காரியா 2 பேருமே ஆடினான். கேட்கறாங்க. சேத்தன் சக்காரியா ஸ்பென்சர் ஆடினான். ஜான்சன் எடுத்துக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க, ஆமா. ஆண்ட்ரி ஏய், நாக்கி எடுத்தாங்க. ரெண்டு சேத்தன் பேருமே வந்து சக்காரியா ஆடினான்டா போன மேட்ச். சேத்தன் சக்காரியா ஆடினான். இல்ல நான் அவங்க எடுத்த பிளேயர்ஸ சொல்றேன். சோ ஒரு 140 பிளஸ் ஒரு டெட்லி பவுன்சஸ் போற பிளேயர் இல்லாதனால தான் அவங்க ஸ்ட்ரகிள் ஆறாங்க. சோ அந்த எப்படியா ஃபில் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். நான் மத்தபடி அதான் சொல்றேன், நீ நாளைக்கு அவங்களை நம்புறதுக்கு மொயின் அலியையும் ரசலையும் வச்சு 4 பிரேக் ஆயிடுச்சு. அதான்டா அவன் என்ன சொல்றான், மொயின் அலி அண்ட் ரசலை வச்சு 4 ஓவர் போட்டுடலாம், எதுக்கு தேவையில்லாம ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்கிறான். பட் ஓகே, அதான் தெரில எனக்கு அந்த டீம்லாம் எப்படின்னே புரியல ஒன்றும். அன்றைக்கு வர்றான், திரும்ப ஆல்ரெடி ஒரு ரோமன் பவுல் பஞ்சாயத்து எடுத்தாங்க. போயிட்டு இருக்கு. ஆமா, மொயின் அலி நல்லா போட்டுட்டு இருந்தான், அவனை கட் பண்ணிட்டாங்க. மேபி பிச்சுக்கு ஏத்த மாதிரி போடுறாங்கன்னு தெரியல. ஈவினிங் மேட்ச் வேற. ஸோ மேபி மொயின் அலி நல்ல ஆப்ஷனாக தான் இருப்பான். ஈவினிங் மேட்ச் வேற, கொஞ்சம் ட்ரை அவுட்டா இருக்கும், கொஞ்சம் நல்ல ஆப்ஷன். டே கேம் நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். லெட்ஸ் see அவங்க எப்படி போறாங்கன்ட்டு. என்னோட ப்ரொடிக்ஷனுமே கேகேஆர் தான். ஏன்னா கேகேஆர் மஸ்ட் வின் கேம். அண்ட் ஆல்சோ அவங்க இருக்கிற ஃபார்முக்கும் ஆர்ஆர் வந்து என்கிட்ட சிஎஸ்கே தான் வீக்கா தெரிஞ்சிச்சு. சிஎஸ்கே கூட கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் டெம்போ பிடிச்சிட்டது மாதிரி தெரியுது. ஆர்ஆருக்கு அதுவும் இல்லை. ஏன்னா இப்போ சிஎஸ்கே விட்ட 2 பிளேயர்ஸ், சிஎஸ்கேக்கும் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட் இருக்கிற பிளேயர் ஆள் இல்லை. மாத்திரே பிரிவிஸ் இது மாதிரி வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து ஓரளவு மேட்ச் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு அப்படி எடுக்கிற கூட வழி இல்லை. எல்லாருமே உள்ள தெளிவா இருக்கிறதுனால மாட்டிப்பாங்க. அவ்வளவுதான். பெருசா அவங்க மீண்டு வந்து சாதிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வழி இருக்கிற மாதிரி எனக்கு அவங்க தெரியல. ஜிடி கூட நல்லா தான் சேஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு மிடில் ஆர்டர் தான் பிரச்சனை. அந்த மிடில் ஆர்டருக்கு தான் அவங்களுக்கு ஆள் இல்லை, அதுதான். மிடில் ஆர்டர் வந்து ரியான் பராக் ஒரு சுப்ரீமசி, அதனால அது ஒரு அது போன் ரியான் பராக் வந்துட்டு ரியான் பராக் 2 மேட்சா நல்லா தான் பவுலிங் போடுறான். ஆனா அவனை ஏன் கட் பண்ணிக்கிறான்னு தெரியல. 2 ஓவர்ல போன மேட்ச் 2 ஓவர் 12 ரன் தான் கொடுத்துருந்தான். நல்லா தான் போட்டுட்டு இருந்தான். அதுக்கு முந்தின மேட்ச் நல்லா தான் விக்கெட். போட்டுட்டு இருந்தான். ரோஹித் சர்மா விக்கெட் வேற எடுத்தான். விக்கெட் வேற எடுத்தான். அதுதான் சொல்றேன், ஏன் அவனை கட் பண்ணிக்கிறான்னு தெரியல. நீயே போடலாம், நீயே போட்டு மிச்சவங்க போட்டு ரன் எனக்கு கொடுக்கறதுக்கு நீயே டவுட் போட்டு இருக்கு. இது அதுதான் பண்ணலாம். எனக்கு ரியான் பராக் வந்து கேப்டன்சி வந்து அவரா பண்றாரா, இல்லைன்னா ஒண்ணு அவரா செல்ஃப் டெசிஷன் எடுக்கணும், இல்ல மேனேஜ்மெண்ட் கிட்ட விட்டுறணும். ரெண்டுமே வந்து மிக்சடா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப ஜிடி பத்தி பார்த்தா அவனுக்கு கம்ப்ளீட்டா நேராவோட கண்ட்ரோல்ல இருக்கு. கொஞ்சம் நியூவன்சஸ் இருக்கு. பட் ஆர்ஆர்ல பாக்குறப்ப எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் ஓன் பண்ணி கேப்டன்சி பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ரியான் பராக் வந்து கைண்ட் ஆஃப் பேப்பர் ஒர்க் மாதிரி இருக்கு. ஸோ பேப்பர் ஒர்க் கேப்டன்சி வந்து ஓன் ஒர்க். யான் மார்க் 2021 பண்ணாரு. பட் ஏதாவது ஒன்னா ஏபி பிசி பிளான் வச்சிருப்பாரு. பட் ரியான் பராக் அப்படி இல்ல. பேப்பர்ல இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ண மட்டும் தான் ஒண்ணுன்ற மாதிரி நிறைய பிளண்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது அது ஏன்னா மாறினா பெட்டரா இருக்கும். சஞ்சு சாம்சன் வந்து கேப்டன்சி வந்து ஏர்ன் பண்ணாரு. ஓகேவா, பெர்ஃபார்மன்ஸ் ஏர்ன் பண்ணாரு. ஆனா ரியான் பராகுக்கு கேப்டன்சி ஏர்ன் பண்ணல, மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Pick பண்ணாங்க. புரியுதா? இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல நம்ம ரெப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க, கொடுத்துருக்கேன், நீதான்ப்பா ரெப், கிளாஸை பார்த்துக்கன்னு. அப்படி அந்த மேனேஜர் அந்த ஸ்டாஃபுக்கு விசுவாசமா இருப்பான் அப்படிங்கிறதுனால கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு அரசியல்ல பதவி கொடுத்த மாதிரி. ஸோ பதவி கொடுத்த ஆசான் என்ன சொல்றாரோ அதுதான் கீழே இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க மேல இருந்து கொடுக்குறாங்க, இவன் பண்றான். அந்த மாதிரி தான் பெருசா, மற்றபடி வேற எதுவுமே பெருசா தெரில. சரி, தெரில. நிறைய பாலிடிக்ஸ் போகுது, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நம்ம செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபேண்டசி. நாடி, உன்னோட ஃபேண்டசி சொல்லு.
ஃபேண்டசி வந்து ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா கண்டிப்பா இருக்கும் இப்போ கேகேஆர் மாதிரி பிடிச்சஸ்ல. பவுலிங்ல வந்து கோ ஃபார் ஆகாஷ் மத்வால். அந்த ஆகாஷ் போட்டனால விக்கெட் விடுவோம். கேகேஆர்ல வந்து நரேன், அப்புறம் ரசல். ஓகே. எனக்கு இதாண்டா இருந்துச்சு. ஏன்னா இப்ப நீ புது ஒரு யங்ஸ்டரை கொண்டு வரதா நீ யோசிக்கணும். இப்போ எப்படி கொண்டு வரணும். ஆனா அப்படிப்பட்ட யங்ஸ்டர் சூரியவன்ஷியும் கொண்டாந்துட்டாங்க, ஒரு அன்னோன் கமோடிட்டி. ஆனா ஆகாஷ் மதுவால் ப்ரூவன் கமோடிட்டி. அவனை போய் இத்தனை நாளா ஒழிச்சு லாஸ்ட்ல சூப்பரா போட்டான். அவனை நீங்க இதுதான் துஷார் தேஷ்பாண்டே அடிவாங்கன்னு தெரிஞ்சது அப்பவே நீங்க போட்டிருக்கலாம். அதை போய் இவ்வளவு லேட்டா பண்றாங்க. அதுதான் ஒரு இது. சரி கிறிஷ், உன்னோட தாட் சொல்லு. உன்னோட எனக்கு ஃபேண்டசி, சாரி. வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவன் நிதிஷ் ராணா. ஏன்னா அவனோட எக்ஸ் டீம், அதனால கண்டிப்பா ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான் வாய்ப்பு நிதிஷ் ராணா. அதே மாதிரி நிதிஷ் ராணா பிளஸ் தீக்ஷனா. இங்க அங்க வந்துட்டு அஜிங்கிய ரஹானே அண்ட் ஆண்ட்ரே ரசல். ஓகே. ஆண்டர்சன் என்னோட நான் பிக் சொல்லிட்டேன். சொல்லிட்டு ஆண்ட்ரே ரசல், சொல்லிட்டேன். அப்போ வருண் சக்கரவர்த்தி. ஓகே. என்னோட பிக் வந்து சுனில் நரேன், WT பிளேயர், டே மேட்ச், அவன் ஸ்பின் எடுத்துட்டான் சூப்பரா சுனில் இருக்கும். நரேனா. சுனில் எடுத்துட்டியா? ஓ, எடுத்துட்டேன்டா. சாரிடா. நரேன் ரசல். வேற யாரா? எனக்கு தான் ஆப்ஷனே இல்லை. டெய்லியும் எல்லாத்தையும் எடுத்துறீங்க. யார சொல்லலாம்? சரி, வெங்கடேஷ் ஐயர் போறேன். வெங்கடேஷ் ஐயர் டே மேட்ச். வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு தனி லவ் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு மாதிரி அவன் தான் இந்த செஞ்சுரி வருஷம் நிறைய செகண்ட் பிக்கெஸ்ட் ஸ்கேமர். ஃபர்ஸ்ட் ரிஷப் ஸ்கேமர். பந்த், பட் ஆனா செகண்ட் இன்னைக்கு நாளைக்கு அடிப்பான்னு எனக்கு தோணுது. வெங்கடேஷ் ஐயர் ஒரு முக்கியமான மேட்ச் ஸ்டெப் அப் பண்ணுவான். டே மேட்ச் அவனுக்கு பிடிக்கும். அதனால வெயில பார்த்தா அடிப்பாங்கிற மாதிரி வெயில அடிப்பான். அப்புறம் இன்னொரு பவுலர் வந்து ஹர்ஷித் ராணா. இந்த ஸ்லோ டெலிவரிஸ் நல்லா போடுவாங்க அப்படின்னு. அந்த சைடு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துறீங்களா? இல்ல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவர் பிளேல விக்கெட் எடுத்துருவான். இல்ல டெத் பிளே ஏதாவது அவன் வந்து அந்த ஒரு அடி வாங்கினா பார்த்து 71 அடிச்சான்ல. அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு அப்புறம் லீத்தலா இருக்கான். அதுக்கப்புறம் பயங்கரமா போடுறான். என்ன எப்படி என்ன அவனை ஒழுங்கா யூஸ் டாக்டர்னு தெரியல. பண்ணணும், அவ்வளவுதான். ஆமா, சூப்பரா போடுறான் அந்த பவுன்சர் ஜோஃப்ரா ஆர்ச்சர். பவுன்சர் அந்த ஒரு லீத்தல் ஜோஃப்ராங்கிற ஏன் எடுத்தாங்களோ அதுக்கு செமையா ப்ரூவ் பண்றான். நல்லா ஜோஃப்ரா ஆர்ச்சர். பேட்டிங்ல வந்து ஐ வில் கோ வித் த கிட், வைபவ் சூரியவன்ஷி. கிட் கராத்தே கிட் மாதிரி, RR கிட், வைபவ் சூரியவன்ஷி. ஓகேடா. பாப்போம் அடுத்து இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. கேகேஆருக்கு இம்பார்ட்டன்டான மேட்ச். பட் RRக்கு வந்து அட்லீஸ்ட் டீம் காம்பினேஷன் செட் பண்ற மேட்ச். ஆமா, பாப்போம் எப்படி போகுதுன்னு. அப்படியே நம்ம அடுத்த மேட்சுக்குள்ள பூந்துடலாம். ஆஹ் அடுத்த மேட்ச் நைட் ஆன் மேட்ச் டர்போ வந்து எல்எஸ்ஜி வர்சஸ் PBKS. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே முக்கியமான மேட்ச். போன தடவை கேகேஆருக்கு மட்டும் முக்கியம். ஃபைட். இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே டூ ஆர் டை மாதிரி தான். கிறிஷ், உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. யார் ஜெயிப்பா, எப்படி போகணும்? இல்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்எஸ்ஜிக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப நாளா கொஞ்சம் கேப்ல இருந்து வராங்க. பிளஸ் ஒரு சில இது கொஞ்சம் அவங்களுக்கு என்னன்னா அந்த ஓப்பனிங் நல்லா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் அவுட் ஆயிட்டா அந்த மிடில் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் சொதப்புறாங்க. மிடில் ஆர்டர் கொஞ்சம் சொதப்புறாங்க. அவங்க அவங்க ஏன் பேட்டிங் ஆர்டர் மாத்தி மாத்தி இறக்குறாங்கன்னு தெரியல. எதுக்கு அப்துல் சமத் நம்பர் 4 அவன் நல்ல டெத்தில் அடிச்சுட்டு இருக்கான், அவனை போய் தேவையில்லாம நம்பர் 4 இறக்கி சொதப்புறாங்க. அதுதான் அவங்க எப்பயும் போல அந்த இதை கண்ட்ரோல் பண்ணா போதும். ரிஷப் பந்த் கொஞ்சம் ஓரளவு ஏதாவது ஒண்ணு வாய்ப்பு இல்லை. அவன் என்ன பண்ணுன்னா ஒண்ணு கண்ணை மூடிட்டு அடிக்க சுத்தமா ட்ரை பண்ணணும். அவனை எதுக்கு போன மேட்ச் 6வது 7வது டவுன் வந்தான், எதுக்குன்னு தெரியல. இல்ல அவன் இறங்காமே இருந்திருக்கலாம் போன மேட்ச். எதுக்கு அவன் வந்து ஃபர்ஸ்ட் பால் 2 பால் டாட் வச்சுட்டு, தேவையே இல்லாத விஷயம் அதெல்லாம். அதுதான் அவன் பேட்டிங் ஆடுற எப்பயும் போல இறக்குனாலே போதும். பிளஸ் மயங்கி யாதவை கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணணும். இன்னொன்னு அவங்க கிட்ட இருக்கிற டிக்வேஷையும் ஸ்பின்னர் அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரிசோர்சஸை ஓரளவு ஒரு நடுவில் 2-3 மேட்ச் கரெக்டா யூஸ் பண்ணான். அதே மாதிரி கரெக்டா அந்த பவுலிங் ரொட்டேஷன்ல தான் அவங்களால ஜெயிக்க முடியும். அந்த இது பண்ணா எல்எஸ்ஜிக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ரா. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் நல்லா ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து நேம்ஸை பார்க்கல. ஆனா அந்த கேம்ப் நல்லா பெர்ஃபார்ம் பண்றது யாரு? பிரின்ஸ் யாதவ், அந்த மாதிரி. அதே மாதிரி சித்தார்த் மணிமாறன், அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து பே ஆஃப் பண்ணாங்க. பட் இப்ப எல்லா பிளேயர்ஸ் திரும்ப வந்துட்டானுங்க. யாரு? அந்த இன்ஜூர் ஆன பிளேயர்ஸ் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த நேம்ஸுக்கே போயிட்டாங்க. அதே மாதிரி ரவி பிஷ்னாய் ஒரு இந்தியன் கண்டிஞ்சன் பவுலர் அப்படின்ட்டு. பட் ரவி பிஷ்னாய் அண்ட் சித்தார்த் மணிமாறன் பாத்தீங்கன்னா, சித்தார்த் அவன் மணிமாறன் ரவி பிஷ்னாய் ஒரு கடைசி 3 மேட்ச் நல்லா போடுறான். இல்லடா, சித்தார்த் மணிமாறன் இஸ் கிவிங் மோர் கண்ட்ரோல். எனக்கு ஆல்ரெடி ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கான், போதும்டா. 2 லெக் ஸ்பின்னர்லாம் தேவையில்ல. லெஃப்ட் ஹேண்டர் ஆடினா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நீ என்ன சித்தார்த் மணிமாறன் வந்து பவர் பிளேல புடிச்சு கொடுக்கவும் கொடுப்பான். ஏன்னா மாட்டாங்க.
பவர் இல்லடா, பிளேல அவனுக்கு போட ரீடைன்டு ஆள் இல்ல. பிளேயர் அவனை உட்கார வைக்க மாட்டானுங்க. ரீடைன்டு பிளேயர்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒயங்கா கேட்பான், ஏன்டா அவனை 16 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணிருக்கேன், எதுக்கு அவனை வெளியே உட்கார வைக்கிறேன்னு கேட்பான். அது தப்பு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. கரெக்ட் தான், என்ன பண்ண அதுதான் முடியும். அதுதான் அது பிரேவ் ஒண்ணு. கால்னு இன்னொன்னு சொல்றேன். என்னன்னா, என்ன கேட்டா அவங்களுக்கு ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ், திக்வேஸ், இவன் மார்க்ரமா யூஸ் பண்ணலாம். நாளைக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க இவங்க இதுல. மார்க்ரம் கொஞ்சம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் அதே கரெக்டா யூஸ் பண்ணாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பிரியான் நைட் சாரியா, கேம் லெஃப்ட் ஹேண்ட் நேகல் வதேரா. நேகல் நேகல் வதேரா இருக்கான். எங்க நடக்குது? பஞ்சாப்ல. இங்கே நினைக்கிறேன் பஞ்சாப். நியூஸ் அடிக்கிறா அதுதான் தர்மசாலான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு நியூஸ் அடிக்கிறா தர்மசாலாக்கு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். தர்மசாலாக்கு நெக்ஸ்ட் கேம் தான் நினைக்கிறேன். இந்த கேம் வந்து இதுதான் நியூஸ் அப்படியா? சண்டிகர் தான். சரி. அதுதான் அப்ப கொஞ்சம் ஓரளவு மார்க் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். நிக்கலஸ் பூரான் வந்துட்டு கொஞ்சம் நடுவில் ஒரு 2-3 மேட்ச் கேப் ஆயிருச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் அடிப்பாருன்னு தோணுது. அதுதான் பார்ப்போம். தரம்சாலாடா நாளைக்கு மேட்ச். தர்மசாலாவா தர்மசாலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா இருக்கும். சாரி பார்த்தேன். இந்த கேமா அடுத்த கேமான்னு தெரியல. சாரி. ஓகே அப்ப ஃபாஸ்ட் சரி, ஓகேடா. பவுலர்ஸ்க்கு நல்லா தான் இருக்கும். நம்ம அப்படியே பிபிகேஎஸ் பக்கம் போயிடுவோம். நாடி உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. ஸோ நான் இவ்வளவு நேரம் வந்து நான் முலன் கோத் நியூஸ் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தர்மசாலான்றதுனால என்னோட தாட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. எனக்கு வந்து அது கம்ப்ளீட்லி ரிலையான் எல்எஸ்சி. ஏன்னா எனக்கு இதுல பஞ்சாப்ல ட்ரஸ்டபிள் ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸப்ட் அர்ஷதீப் சிங் கண்டுபிடிக்க முடியல. தனியா ஆடிக்கிட்டு இருக்கான் பவுலிங்ல. ஸோ சப்போர்ட் பண்றதுக்கு வந்து இப்போ சஹல் வந்து அந்த பிக்சர்ஸ்ல கொஞ்சம் ஹேட்ரிக் எடுத்தது ஓகே. பட் பஞ்சாபோட பவுலிங் பார்ட்டிக்கே வரவே இல்லை எக்ஸப்ட் அர்ஷதீப் இருக்கல சிங். கொடுத்தோம் நம்ம. தர்மசாலா இருக்கல நம்ம கொடுத்தோம். எல்லாம் தூக்கி எடுத்து கொடுத்தானுங்க. அது விட்டுரு பார்ட்டிக்கு வந்தது சொல்றேன். ஸோ சப்போர்ட் பண்ற மாதிரி இது பண்றப்போ வந்தது. ஸோ தர்மசாலா மாதிரி ஒரு இதுல வந்து சேவியர் பார்லர் தான் கண்டிப்பா யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியுது. அவங்களுக்கு வந்து அந்த இப்போ ஒமர் சாயா யூஸ் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்ல மாட்டிக்கிறாங்க. இவங்க ஜெயிக்கிறது எல்லாமே அவங்க பேட்டிங்ல தான். நெகல் வதேராவாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பிரியான் சாரியா அந்த மாதிரி தான். ஸோ எப்போ பிரியான் சாரியா விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஏர்லியா மாட்டிப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஹர்ஷித் ராணா மாதிரி ஒரு பவுலரால பண்ண முடியும். அண்ட் மொரோவர் நிறைய நல்ல கண்ட்ரோல் கொடுக்க முடியும் தர்மசாலா மாதிரி பிச்சஸ்ல. வருண் சக்கரவர்த்தி பட் சஹலை வந்து நீங்க போட்டீங்கன்னா அந்த ஆட்டிடியூட் அடிச்சிட்டாங்கன்னா போயிடும். நைட் கேம் வேற சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி நம்ம இங்கேயே டியூ வருது, அங்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல மேட்ச் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேசஸ் இல்லாதனால அது கோ ஃபார் எல்எஸ்ஜி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த கண்டிஷன்ஸ். எல்எஸ்ஜி மாதிரி இருந்து பூரானும் வந்து டியூ ஃபார் பிக் ஸ்கோர். இவ்வளவு மேட்ச் அடிக்கலனாலும் சூப்பர் ஸ்டேக்ல ஃபர்ஸ்ட், எம்இபில ஃபர்ஸ்ட், சிக்ஸஸ்ல ஃபர்ஸ்ட். ஸோ பூரானுக்கு இந்த இடத்துல பயங்கரமா பட போகுது. பூரான் வந்து ஒரே சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணி போறான்னு. ஓகே, நான் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் வந்து பிபிகேஎஸ் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா பூரன் வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். அவரை வந்து நீ வந்து டெஃபினட்டா சூப்பர் ஸ்ட்ரைக்கர் வந்து பூரன் தான் வாங்குவான் இந்த தடவை. ஆனா நீ பூரன் வந்து டிபெண்டன்சி கிடையாது, அவனோட கன்சிஸ்டன்சி கிடையாது. அவன் கிட்ட வந்தா ரன்ஸ் நீ ஜெயிச்சுக்கலாம், வின்ன நீ எடுத்துக்கலாம். அந்த முதல் 4 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் சோலோவா வின் பண்ணி கொடுத்தான். அந்த 4 மேட்ச் வந்து வாங்கிக்கிட்டே அவ்வளவுதான். பட் நீ அடுத்த வர மேட்ச் வந்து எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அவன் வந்து ஹிட்டார் மிஸ் தான். ஹிட்னா நீ எடுத்துக்கணும். அதுக்கு நேற்று மும்பை கூட பாத்தியா, வந்தா ஒரு 20 பால் 40 ரன் அவ்வளவுதான். நீ வந்து எனக்கு 85 ரன் 150 ரன் நீ தான் அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பிபிகேஎஸ் நாளைக்கு புல் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு தோணுதுரா. ஏன்னா மஸ்ட் வின் ஃபார் பிபிகேஎஸ். அண்ட் அந்த கண்டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எல்எஸ்சியோட அகடா இருக்காங்க பிபிகேஎஸ். ஸோ பிபிகேஎஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன பெரிய லாஜிக்கல் ரீசன் தான் இல்லை. ஒரு 53-47 அப்படிங்கிறதுல வந்து நான் பிபிகேஎஸ் ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். ஸோ நீங்க 2 பேரும் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல எல்எஸ்சி ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க? எல்எஸ்சி எனக்கு சரி, அவன் 55 நீ? 52 ஓகே, எல்எஸ்சி ஸ்ட்ராங்லி அண்ட் கண்டிஷன் அண்ட் பூரான். சூப்பர்டா. ஓகே, நாளைக்கு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. சரி, ஃபேண்டசிக்குள்ள போயிடலாம். மேடி உன்னோட ஃபேண்டசி 11 சொல்லு. ஃபேண்டசி வந்து மயன்க் யாதவ் கண்டிப்பா வந்து அந்த பேஸ் ஸ்விங் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஃப்ரெஷ் பிச் வேற. ஸோ மயன்க் யாதவ். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து அல் கோ ஃபார் பூரன். ஸோ 2 பேரும். அதுக்கு பஞ்சாப்ல வந்து கோ ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர். பவுலிங்ல வந்து யார் எடுக்கிறதுனே தெரியல. ஹர்பித் பாரின் டைப். நான் இன்னொருத்தர் பேட்டிங் எடுத்துறேன், பிரயான் சாரியா. சரி, ஓகே. கிரிஷ் உன்னோட தாட்ஸ்? எனக்கு வந்துட்டு இங்க மிச்சல் மார்க்ஸ், ஏன்னா அந்த பவுன்ஸ் இருக்கும் அந்த பிச்ல, அதனால மிச்சல் மார்க்ஸ் நல்லா இருக்கும் அடிக்கிறதுக்கு. மிச்சல் மார்க்ஸ். இன்னொன்னு வந்துட்டு திக்வேஷ் ராத்தி. மிச்சல் மார்க்ஸ், திக்வேஷ் ராத்தி. இன்னொரு ஆள் வந்துட்டு இங்க பஞ்சாப்ல இவன் யாரு, ஹர்ஷதீப் சிங். அந்த பேட்டிங் வந்துட்டு நேகல் வதேரா.
ஓகே. ஸோ என்னோட பிக்ஸ் வந்து பிபிகேஸ்ல வந்து மார்க்கஸ் டாயின்ஸ். ஸோ ஹி இஸ் டியூ ஃபார் லாங் ரன்ஸ். லாஸ்ட் டைம் நான் ஐயர் இஸ் டியூ ஃபார் லாங் ரன்ஸ் அவனை சொன்னேன். ஆடவே வைக்க மாட்டேங்கிறான் மார்க்கஸ் ஸ்டாண்டிங். சான்ஸ் இல்லடா, ரொம்ப நாலஞ்சு மேட்ச் லேட்டா ஆடவே இல்லடா. லேட்டா அவன் லேட்டா கடைசியா அந்த 4 பால் 4 சிக்ஸ்டா. அவன் டீம்லயே ஆட மாட்டேங்கிறான்டா. லேட்டா இல்ல, அவன் ஆட டீம்லயே மாட்டான். இல்ல கடைசி 4 மேட்சா. இல்ல லாஸ்ட் மேட்ச்லாம் அவனுக்கு போவே இல்லடா. அதுக்கு முன்னாடி மேட்ச் இருந்தான். முடிஞ்சிருச்சுல, அப்படி சொல்றேன். மேக்ஸ்வெலுக்கு பதிலா இருந்தான் லாஸ்ட் மேட்ச். பஞ்சாப் இவங்க கூட எஸ்ஆர்எச் கூட 4 பால் 4 சிஎஸ்கே கூட சிக்ஸ். ஆடினான். அதுக்கப்புறம் என்னன்னானே தெரியல. ஒரு 2 சிஎஸ்கே மேட்ச் கூட ஆடல. வரல, திரும்ப ஸ்டாயினிஸ் சிஎஸ்கே ஆடல. 11ல இருந்தான்டா. பேட்டிங்க்கு வரல, அவ்வளவுதான். அதுக்குள்ளயும் மேட்ச் பேட்டிங் முடிச்சிட்டானுங்க. 11ல இருந்தான். 11ல இருந்தான். ஸோ ஆமா மார்க்கஸ் பாயிண்ட் 11ல இருந்தான். இருந்தான்டா. ஸோ மார்க்கஸ் டாய்னிஸ் அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்லெட் ஆடுவான்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி பார்லெட் இருந்தா பார்லெட், அப்படி இல்லைன்னா அஸ்மித் இல்ல உமர் சாய். இந்த கிரவுண்ட்ல அவனுக்கு படும். ஏன்னா உமர் சாய் ஆடலான்னு கேட்டா, உமர் சாய் நல்ல டேலண்ட், பேட்டிங்கும் ஹெல்ப் ஆகும். ஸோ உமர் சாய். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ வித் எய்டன் மார்க்ரம். மார்க்ரம் வந்து அவன் அடிச்சா அவன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவன் தான் அடிக்கணும். மார்க்ரம், மார்ஷ் அண்ட் பூரன், இந்த 3 பேர் அடிச்சா உண்டு. பூரன் ஹிட் ஆர் மிஸ். மார்ஷ் கூட கொஞ்சம் ரிலேபிளா இருப்பான். மார்க்ரம் ரொம்ப ரிலேபிள், கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீ ஷாட் ஆடுவான் நிறையா. ஸோ அதனால மார்க்ரம் வில் கெட் சம் ரன்ஸ். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்து வேற யார் இருக்கா? போன மேட்ச் ஸ்டாயினிஸுக்கு 11லே இல்லடா. 11 இல்லையா? இல்லையா? ஓகே. சிஎஸ்கே கூட அதான் ஆடலையா? சொல்றேன், அவன் எஸ்ஆர்ஹெச்ல 4 சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் எங்க அண்ணாச்சுனே தெரியல, வெளியே போறான். அடப்பா. சென்னைக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அதான் ஓகே. சொல்றான், இருந்தா அவனை ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பான். அவன் 11லே இல்ல. அதான் நானும் இந்த 3 பாரினஸோட தான் நான் நினைக்கிறேன். ஆமா ஷெட்கேவோட ஆடினாங்கல்ல. கரெக்ட். ஆமா, ஷெட்கேவ் அவன் போட்ட எடுத்தாங்க. ஓவருக்கு ஸ்டாயினிஸே நல்லா தான் போட்டுப்பான். அவனை எதுக்கு ஆட வச்சுன்னு தெரியல. சரி, ஓகே. அதான் இன்னொரு ஆப்ஷன் வந்து எனக்கு ரிஷப் பண்ட். திரும்பவும் நம்புறேன் ரிஷப் பண்ட் ஏதாவது அடிப்பாரு அப்படின்னு. பார்ப்போம் ஏதாவது பண்றாங்கன்ட்டு. சரி, ஓகே. ஃபுல்லா நம்ம பேசிட்டோம் நிறையா. லெட் சி எப்படி போகுதுன்னு. நாளைக்கு 2 மேட்ச், டபுள் டமாக்கா, பிளாக் பஸ்டர் சண்டே. அண்ட் ரெண்டுமே கொஞ்சம் நல்ல மேட்ச் தான். கேகேஆர் ஈவினிங்க்கு முக்கியமான மேட்ச், நைட் மேட்ச் 2 பேர்த்துக்குமே முக்கியமானது. ஸோ நாளைக்கு பார்ப்போம் பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி ரீஅரேஞ்ச் ஆகி ஜம்பிள் ஆகுது நாளைக்கு நைட் தெரியும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரிவ்யூ கைஸ். நைட் நம்ம பேசலாம். ஸோ அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ட்ரியோஸ், விஜே, கிருஷ்ணன், மேடி. தேங்க்யூ அண்ட் பபாய்.